வணக்கம் ஜோதி நண்பர்களே. சனி பகவானும் திருமணமும் பகுதி 1 ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு பகுதி 2 பார்க்க போகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பகுதி 1ல் லக்னம், 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடம், 12ஆம் இடத்துல சனி இருக்கும்போதும் அதனுடைய பார்வைப்படும் இடங்களும் எப்படி பாதிக்கப்படுது அப்படின்றத பார்க்க போகிறோம். இன்னைக்கு அதற்கான பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றத இன்னைக்கு பார்க்கலாம். விரைவாக திருமணம் நடைபெறத்துக்கு, குடும்பம் அமைவதற்கு, வீடு கட்டுறதுக்கெலாம் என்னென்ன பரிகாரங்களை மேற்கொண்டால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு மன ரீதியான பரிகாரங்கள்லாம் முதல்ல சொல்கிறேன், சரிங்களா? அதுதான் கரெக்டாக இருக்கும். உங்களுடைய மனசை மாற்றிக்கிட்டனாலே இந்த சொல்யூஷன் சொல்கிறேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணாலே பெரும்பாலும் எல்லாமே இளம் வயதிலேயே கிடைச்சிடும், சரிங்களா? ஓகே. 1ஆம் இடத்துல சனி இருக்கும்போது அல்லது தொடர்பு கொள்ளும்போது நீங்கள் நிச்சயமாக தைரியத்தோடு இருக்கணுங்க. எதிலும் வேகமாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். நம்ம ஒரு காரியத்தை எடுத்தோன்னா அந்த காரியத்தை அன்னைக்கே முடிக்கிற எண்ணம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கணும். எதையுமே காலதாமதப்படுத்தக்கூடாது, சரிங்களா? இந்த எண்ணத்தை எப்போவுமே வளர்த்துக்குங்க. நாம் ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா அதனால் எதிர்கால வாழ்க்கைக்கு அது தேவையா அப்படின்றத நீங்கள் என்றைக்குமே கூர்ந்து கவனிக்கணும், சரிங்களா? வாழ்க்கை எதிர்காலம் எப்படி போகுது அப்படின்றத அந்த வழியில் பயணிக்கணும். என்றைக்குமே பழசெல்லாம் பேசிக்கிட்டு ரொம்ப பழைய காலத்தில் நடந்த விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு நேரத்தை வீணடிக்கிறத முற்றிலும் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அதே போல் வீட்டில் இருக்காமல் பயணங்கள் மேற்கொள்கிறது ரொம்ப நல்லது. இப்போ வாரத்தில் 7 நாள் இருக்குன்னா அதில் ஒரு நாள் ஒதுக்கி எங்கேயாவது கோவிலுக்கு போகிறது அப்படின்லாம் வெளியில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பயணம் பண்ணி அந்த இடத்துல சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். பெரும்பாலும் உங்களுடைய சோம்பல் தனம் கண்டிப்பாக குறையும். வேகமாக இருக்க பழகிக்கங்க, சரிங்களா? அதிலும் முக்கியமாக இந்த ஏஜில் நமக்கு இது கிடைக்கணும் அப்படின்றத தெளிவாக இருங்க. உதாரணமாக 26 வயசில் நாம் திருமணம் பண்ணியே தீரணும், ஒரு 28 வயசில் வீடு கட்டணும், இல்லைனா ஒரு 25 வயசில் வீடு கட்டிட்டு 28 வயசுக்குள்ளே நாம் திருமணம் பண்ணிடணும், இந்த வயசில் குழந்தை பெற்றுக்கணும், இந்த லைஃப்குள்ளே நாம் லைஃப்பில் செட்டில் ஆகிடணும் அப்படின்ற எண்ணம் நிச்சயமாக உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். முடிவாக சனி லக்னத்தில் இருப்பவர்கள் நேரம் வீணடிக்கக்கூடாது அப்படின்றது தான் முதல் விஷயம். சோம்பலாக இருக்காதீங்க, 2வது விஷயம், சரிங்களா? சரி, அடுத்தது சனி 2ஆம் இடத்தில் இருக்கும்போது அல்லது தொடர்பு கொள்ளும்போது குடும்ப உறுப்பினர்களிடம் சண்டை சச்சரவுன்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலுமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்காதீங்க. முக்கியமாக தேவையில்லாமல் வாக்குவாதம் பண்ணுறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அதற்கு பிறகு பண சேமிப்பு, சரிங்களா? பொதுவாக 2ஆம் இடத்துல சனி இருக்கும்போது பணத்தை நல்லா சேமிக்கும் குணம் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, ஒரு 100 ரூபாய் தான் சம்பளம் அப்படின்னா அந்த 100 ரூபாய் வச்சு இந்த ஒரு 5 நாளைக்கு 6 நாளைக்கு சமாளிச்சிட முடியும் அப்படின்ற எண்ணம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கவே கூடாது, சரிங்களா? நல்லபடியாக செலவு பண்ணுங்கள். ஒரு 100 ரூபாய் சம்பாதிச்சிங்கன்னா அதில் ஒரு 30 ரூபா மற்றவங்களுக்கு தானம் பண்ணுறதுக்கு செலவு பண்ணுங்கள். தவறே கிடையாது. 2ஆம் இடத்துல சனி இருப்பவங்களுக்கு அதிகமாக பணத்தை சேமித்து, அதாவது ஒரு மாதம் வேலைக்கு போயிட்டு அந்த ஒரு மாத சம்பளத்தை வச்சு 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு ஃபேமிலியை ரன் பண்ணிடலாம், இல்லை நம்ம வாழ்ந்துக்கலாம் அப்படின்ற எண்ணம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கவே கூடாது, சரிங்களா? ரெகுலராக வேலைக்கு போகிற எண்ணத்தை கண்டிப்பாக வளர்த்துக்குங்க. முக்கியமாக இந்த மாதிரி கொஞ்ச காலம் வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வேலையை விட்டு நின்றது, இந்த எண்ணம்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கவே கூடாது, சரிங்களா? ரெகுலராக வேலைக்கு போகிற எண்ணத்தை கண்டிப்பாக வளர்த்துக்குங்க. அதற்கு பிறகு கொஞ்சம் பணத்தை சேமித்து வச்சு அதை வச்சு கொஞ்ச காலம் ஓட்டிடலாம், அதுக்கப்புறம் மறுபடியும் வேலைக்கு போகலாம் அப்படின்ற எண்ணம் நிச்சயமாக இருக்கவே கூடாது. முக்கியமாக இந்த சுருக்கமாக சொல்லணும்னா கூலி தொழில் செய்கிறத தவிர்த்துடுங்க, சரிங்களா? மாத சம்பளத்துக்கு கண்டிப்பாக வேலைக்கு போங்க, இல்லைனா சொந்தமாக தொழில் வச்சுடுங்க, சரிங்களா? வாக்குவாதம் பண்ணுறது, இந்த மாதிரி கூலி தொழில் பண்ணுறது, இதெல்லாம் முக்கியமாக தவிர்க்கிறது நல்லது. ஸோ இது குடும்பம் அமையறதுலேயே மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். 4ஆம் இடத்துல சனி இருக்கும்போது வண்டி வாகனமாக இருந்தாலும் சரி, வீடு இருந்தாலும் சரி, நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ணதை நீங்கள் திரும்பி யூஸ் பண்ணிக்கங்க. அதுதான் ரொம்பவே நல்லது, சரிங்களா?
அதாவது செகண்ட்ஸில் வந்து வாங்கிக்கோங்க. வீடாக இருந்தாலும் சரி, வாகனமாக இருந்தாலும் சரி, 2வதாக வாங்குறது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு விலை மலிவாக வந்து வாங்கிக்க முடியும். சரிங்களா? இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, அதுக்குன்னு வந்து ஒரு 4 வருஷம் ஆன வாகனம், அதற்கு பிறகு ஒரு 10 வருஷம் ஆன வீடு அப்படின்லாம் வந்து வாங்காதீங்க. சரிங்களா? ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் வீடு கட்டிட்டு ஒரு 2 வருஷத்திலேயே வந்து வித்துட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாரி இருக்கிற வீட்டை வந்து தேர்ந்தெடுத்துங்க. இல்லனா உங்களுடைய தந்தை வீடா இருந்தாலும் நீங்க அங்க குடியிருக்கிறது நல்லது. சரிங்களா? அதேபோல நீங்க நிச்சயமா புது வீடு கட்டுறதுக்கு முயற்சிக்காதீங்க. அது நல்லது கிடையாது. சரிங்களா? அதில வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள வந்து நீங்க சந்திக்க வேண்டியதா இருக்கும். ஸோ புது வீடு கட்டுறது முற்றிலுமா தவிர்த்துடுங்க. இல்ல நான் புது வீடு தான் கட்டப்போறேன் அப்படின்னு நீங்க முடிவா இருந்துட்டீங்கன்னா, நீங்க தயவுசெய்து உங்க பேர்ல கட்டாதீங்க. உங்களுடைய மனைவி இல்லன்னா பிள்ளைகளின் பேர்ல கட்டுறது ரொம்பவே நல்லது. 5ஆம் இடத்துல சனி இருக்கும்போது அல்லது தொடர்பு கொள்ளும்போது, உங்களுடைய எண்ணங்கள வந்து மகிழ்ச்சிகரமா வந்து மாத்திக்கங்க. சரிங்களா? குழந்தைகளால எந்த ஒரு பிரயோஜனமுமே இருக்காது. குழந்தைகள் மீது அதீதமான பாசம் வைக்கிறத ரொம்பவே தவிர்க்கிறது நல்லது. சரிங்களா? அதேபோல எப்பவுமே சந்தோஷமா இருங்க. சரிங்களா? 5ஆம் இடத்துல வந்து ஏன்னா ஞாபக சக்திய வந்து குறிக்கிற இடம். அந்த இடத்துல சனி இருக்கும்போது உங்களுடைய சந்தோஷத்த வந்து கொஞ்சம் கெடுப்பார் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். அதனால மனச எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்கங்க. குழந்தைகள் கிட்ட இருந்து பெரிய எதிர்பார்ப்புகள அ எதிர்பார்க்காதீங்க. அவங்க நீங்க ஒரு பேச்சு பேசினா, அதுக்கு எதிர் பேச்சு தான் பேசுறவங்களா இருப்பாங்க. சரிங்களா? நீங்க ஒரு முடிவு எடுத்தனா, கண்டிப்பா எதிர் முடிவு தான் எடுப்பாங்க. அதனால தேவையில்லாம டிசிஷன் எடுக்கிறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அதற்கு பிறகு 7ஆம் இடத்துல சனி இருக்கும்போது, திருமணத்த தாமதிக்கிறது பெரிய அளவுக்கு தவறு கிடையாது அப்படின்றது தான் வந்து உண்மையான விஷயம். காலம் தாழ்த்தி திருமணம் செய்றதுல பெரிய பிரச்சனைகள் வந்து வராது. ஒரு வகையில நீங்க இளம் வயதில திருமணம் செய்தீங்கன்னா, கண்டிப்பா சண்டை சச்சரவுகளோட தான் வாழ்க்கை போகும். சரிங்களா? 7ஆம் இடத்துல சனி இருப்பவங்களுக்கு ஒண்ணே ஒண்ணு சொல்றது தான். காலம் தாழ்த்தி திருமணம் செய்யறது ரொம்பவே நல்லது. அதுக்கோசரம் 30 வயசுல போயிட்டுலாம் திருமணம் செய்யாதீங்க. ஒரு 27, 28 வயசுல வந்து திருமணம் செய்யறது ரொம்ப நல்ல விஷயம். சரிங்களா? ரொம்ப இளமையில வந்து திருமணம் செஞ்சீங்கன்னா, சண்டை சச்சரவோட தான் வந்து வாழ்க்கையே போயிட்டு இருக்கும். அது ஏன் அப்டின்னா, பொதுவா 7ஆம் இடத்துல சனி இருக்கும்போது, மிகப்பெரிய கோட்டைகள வந்து கட்டுவாங்க. மனைவியோ இல்லனா வந்து தன்னுடைய ஹஸ்பண்டோ இப்படிலாம் இருக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு, அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே தகர்ந்து விடும் அப்டின்றது தான் வந்து உண்மையான விஷயம். இதுல நான் இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியது உண்ம. கண்டிப்பா. இளமையில வந்து திருமண வாழ்க்கை வந்து ரொம்ப வந்து மோசமா போனாலும், கடைசி காலத்தில உங்கள ராஜா ராஜா, ராணி போல ரொம்ப சந்தோஷமா வந்து வாழ்வாங்க. சரிங்களா? அதில வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கடைசி கால திருமண வாழ்க்கை ரொம்பவே நன்றாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். ஸோ 7ஆம் இடத்துல சனி இருப்பவங்களுக்கு கடைசி கால திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். அதனால கவலைப்பட வேண்டியது கிடையாது. அ என்ன இப்படியே போகுது, சண்டை சச்சரவுனே போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. 7ஆம் இடத்துல சனி இருப்பது கடைசி கால திருமண வாழ்க்கைக்கு ரொம்ப நல்ல இடம் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். அடுத்தது 8ஆம் இடம். 8ஆம் இடத்துல சனி இருக்கும்போது, அ பெரும்பாலும் ஆண்களுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, அ நிச்சயமா உங்களுடைய மனைவி வந்து நீங்க ஏதாவது சண்டை சச்சரவுன்னு போனாலே, இந்த தாலிய கழட்டுறது, சில நேரத்தில வந்து தாலிய சொழட்டி அடிக்கிறது. அப்படி இல்லன்னா, தாலி வந்து சில நேரத்தில வந்து அதாவது இது உண்மை என்னன்னா, நீங்க ஏதாவது ஒரு அடையாளமா வந்து உங்களுடைய மனைவிக்கு வந்து குடுத்துருப்பீங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட தங்காது. ஏதாவது சண்டை சச்சரவுன்னு ஏற்படும்போது அத வந்து தூக்கி அடிப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மனைவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வருமான குறைவு வந்து இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால 8ஆம் இடத்துல உங்களுக்கு சனி இருந்ததுன்னா, உங்களுடைய மனைவிக்கு அதாவது நீங்க சம்பாதிக்கிறீங்கன்னா, ஒரு பாதி பணம் கூட வந்து அவங்களுக்கு குடுங்க. சரிங்களா? பணம் வந்து குடுக்காம இருக்காதீங்க. அது பெரிய சண்டை சச்சரவுகள வந்து கண்டிப்பா ஏற்படுத்தும். ஸோ அதனால முடிந்த அளவுக்கு பணத்த வந்து அவங்களுக்கு குடுக்க பாருங்க. சரிங்களா? அதற்கு பிறகு சனி 10ஆம் இடத்துல வந்து தொடர்பு கொள்ளும்போது, இல்லன்னா 10ஆம் இடத்துல இருக்கும்போது, உங்களுடைய பொருளாதார வசதிகள்ல பெரிய பிரச்சனை இருக்கும். ஸோ நல்ல வேலைக்கு வந்து போக பாருங்க. இல்லன்னா நல்லபடியா வந்து தொழில் செய்ய பாருங்க. நிரந்தரமான தொழிலா வந்து தேடிக்கங்க. சரிங்களா? ஆ வருமானம் குறைவா இருந்ததுன்னா, உடனே அந்த தொழில வந்து குளோஸ் பண்ணிட்டு, வேற ஒரு தொழிலுக்கு வந்து போயிடுங்க. க கடன்லயே வந்து பார்த்தீங்கன்னா, தொழில் வருமானம் வந்து தொழில்லயும் சரி, வேலையும் சரி இருக்காதீங்க. ஒரு நல்ல வருமானம் தர வேலைய தேடிக்கிறது ரொம்பவே நல்லது. சனி 12ஆம் இடத்துல இருக்கும்போது சனி 12ஆம் இடத்துல இருக்கும்போது அல்லது தொடர்பு கொள்ளும்போது, தாம்பத்திய சுகம்,
படுக்கை ஒரு நல்ல படுக்கை வசதி உள்ள ஒரு இடமா வந்து உங்களுடைய படுக்கை அறை வந்து கண்டிப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவு. ஒருவேளை சுபர் வீடாவோ இல்ல சுபகிரக பார்வை இருந்தாலோ இந்த பிரச்சனைகள் தீர்றதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்கு. 12ஆம் இடத்துல சனி இருக்கும்போது பெரும்பாலும் தாம்பத்திய உறவுல விட்டு குடுத்து போறது ரொம்பவே நல்லதுங்க. சரிங்களா? அடிக்கடி வந்து சண்டை சச்சரவுனால பெரும்பாலும் இந்த மாதிரியான விஷயத்த தள்ளி போடுறது நல்லது கிடையாது. சரிங்களா? அது தேவையில்லாம பெரிய லெவல்ல இருக்கிற பிரச்சனைகள வந்து கண்டிப்பா உண்டு பண்ணும். அதற்கு பிறகு உங்களுடைய மருத்துவ செலவுகள வந்து கரெக்ட்டா வந்து பார்த்துக்குங்க. கவர்ன்மென்ட் ஹாஸ்பிட்டல்லயே வந்து மருத்துவம் எடுத்துக்கங்க. சரிங்களா? ஏன் அப்டின்னா 3ஆம் இடத்தில இருந்து அதாவது 12ஆம் இடத்தில இருந்து 3ஆம் பார்வையாக 2ஆம் இடத்த வந்து பார்ப்பாரு. ஸோ அப்படின்ற பட்சத்தில மருத்துவமனைக்கோசம் அதிகமான செலவுகள வந்து செய்ய வேண்டியதா இருக்கும். இல்லன்னா ரொம்ப வெளி மாநிலங்கள்லாம் போகும்போது அதிகமான செலவுகள் வந்து செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அதனால 12ஆம் இடத்துல சனி இருப்பவங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது ஒண்ணே ஒண்ணு தான். உங்களுடைய படுக்கை அறை வசதிய எந்த அளவுக்கு செலவு செய்யணுமோ, அந்த அளவுக்கு செலவு செய்து ஒரு நல்ல படுக்கை அறை வசதிய வந்து ஏற்படுத்திக்கங்க. ஸோ அது வந்து ரொம்பவே நல்லது. நீங்க இருக்கிற இடத்த வந்து ரொம்ப தூய்மையா வச்சுக்குங்க. தாம்பத்தியத்த வந்து தள்ளி போடாதீங்க. அதற்கு பிறகு விரயங்கள அதிகமா கட்டுப்படுத்துறது ரொம்பவே நல்லது. சந்தோஷமா தூங்குங்க. சரிங்களா? அவ்வளதாங்க. என்ன பிரச்சனை, சண்டை, சச்சரவு ஏற்பட்டாலும், அத எல்லாத்தையுமே முற்றிலுமாக மறந்து, நீங்க சந்தோஷமா தூங்குறது தான் வந்து அனைத்து பிரச்சனைகளுக்குமே தீர்வாக இருக்கும். அதாவது ஒரு ஒரு நாள்ல ஏற்படுற அனைத்து பிரச்சனைகளுக்குமே நீங்க எல்லாத்தையுமே தூரம் வச்சுட்டு தூங்குறது தான் வந்து நிம்மதியை தரும் அப்படின்னு வந்து சொல்லிட முடியும். சரி. பொதுவா மன ரீதியான பரிகாரங்கள வந்து இப்போ வரைக்கும் பார்த்துட்டோம். அதற்கு பிறகு இப்போ கோயிலுக்கு போறத பத்தி சொல்லலாம். பொதுவாக நிச்சயமா திருநள்ளாறு போயிட்டு வரது ரொம்பவே நல்லது. திருநள்ளாறு பற்றிய முழு வீடியோவ நான் ஒரு தனி வீடியோவா போட்டிருக்கேன். அத வந்து போய் பாருங்க. நான் லிங்க்லயும் குடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுக்குறேன். ஸோ நிச்சயமா திருநள்ளாறு போயிட்டு வாங்க. பெரிய லெவல்ல இருக்கிற பிரச்சனைகள் வந்து குறையும். சரிங்களா? அங்க வந்து நீங்க அங்க போனாலே வந்து ம் எப்படியெல்லாம் வந்து பரிகாரம் பண்ணணும் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ அதுபடி நடந்துக்கினீங்கன்னா ரொம்பவே நல்லது. முக்கியமா திருநள்ளாறு போயிட்டு வரும்போது சனி பகவானையும் சரி, அங்க இருக்கிற ஆ சிவனையும் சரி 2 பேரையுமே தரிசிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு தான் வந்து வரணும். சரிங்களா? சனி பகவானுக்கு மட்டும் போயிட்டு பூஜை பண்ணிட்டு வராதீங்க. சிவனையும் சரி, சனி பகவானையும் இருவரையும் வணங்கிவிட்டு திரும்புவது ரொம்பவே நல்லது அப்படின்றத வந்து சொல்லிர்றேன். ஓகே நண்பர்களே, வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.